சென்னையில் தனியார் நிறுவனத்தின் பெயரில் ஆன்லைனில் மோசடியில் ஈடுபட்ட கணவன் மனைவி உட்பட 4 பேர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி பில் தயாரித்து போங்காட்டம் ஆடி கல்லா கட்டியவர்கள் சிக்கியது எப்படி? மோசடி நபர்கள் புதிதாக யோசித்து நூதன மோசடியில் ஈடுபடுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மோசடி கும்பலை சைபர் கிரைம் போலீசார் மோப்பம் பிடித்து அவர்களை ஒடுக்கினாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக புற்றி செல்வோல உருவாகிக் கொண்டே இருக்கிறார்கள். இந்த நிலையில் சென்னையில் போரூர் பகுதியில் ஒருவர் தனது குடும்பத்துடன் சேர்ந்து மோசடி வேலையில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் போரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் அம்பத்தூரை அடுத்த மாத்தூர் பகுதியைச் சேர்ந்த 40 வயதான அப்துல் ரஹீம் என்பவரை கைது செய்துள்ளனர். விசாரணையில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைதான அப்துல் ரஹீம் இந்தியாவின் முன்னணி மோட்டார் வாகன உற்பத்தி நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அதில் போதிய வருவாய் கிடைக்காததால் சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு குறுக்கு வழியை தேடியுள்ளார். உடனே அந்த நிறுவனத்தில் இருந்து வெளியேறிய அவர் அந்த நிறுவனத்தின் பெயரில் போலியாக வெப்சைட் ஒன்றை தொடங்கியுள்ளார். இதற்காக போலியாக ஆவணங்கள் மற்றும் GST எண்ணையும் தயார் செய்துள்ளார். அதன் மூலம் பல்வேறு நிறுவனங்களில் இருந்து பைக், கார் போன்ற வாகனங்களின் உதிரி பாகங்களை கொள்முதல் செய்துள்ளார். கொள்முதல் செய்த பொருட்களை போலி வெப்சைட் மூலம் மலிவு விலைக்கு விற்பதாக விளம்பரம் செய்துள்ளார். இணையதளத்தில் அந்த வெப்சைட்டை பார்த்ததும் பல்வேறு வாடிக்கையாளர்கள் ஆர்டர் செய்து உதிரி பாகங்களை வாங்கியுள்ளனர். இதன் மூலம் அப்துல் ரஹீம் லட்சக்கணக்கில் கல்லா கட்டியுள்ளார். ஒரு கட்டத்தில் போலி ஆவணங்களை ஒரிஜினல் என நம்பி பொருட்களை கொடுத்த நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட மோட்டார் கம்பெனிக்கு வசூலுக்கு சென்றுள்ளன. அப்பொழுது நாங்கள் எந்த பொருளும் ஆர்டர் செய்யவில்லையே என அவர்கள் கூற அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பின்னர்தான் போலி மோட்டார் உதிரிபாக விற்பனை நிறுவனம் மற்றும் போலி வெப்சைட் குறித்து தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணையில் அப்துல் ரஹீமை போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் அதிக பண பரிவர்த்தனை காரணமாக அப்துல் ரஹீம் மற்றும் அவரின் மனைவி ஆசிகாவின் வங்கிக் கணக்குகள் அடுத்தடுத்து முடக்கப்பட்டன. இதையடுத்து உறவினர்கள் முக்தார் அகமது, ஜாகிர் ஹுசேன் வங்கிக் கணக்குகள் மூலம் மோசடி அரங்கேற்றப்பட்டுள்ளது. மோசடியில் ஈடுபட்ட அப்துல் ரஹீம் மற்றும் உடந்தையாக இருந்த அவரின் மனைவி, உறவினர்கள் என 4 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இதில் அப்துல் ரஹீம் ஏற்கனவே 2 முறை மோசடி வழக்கில் சைபர் கிரைம் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறை சென்றுள்ளார். பின்னர் வெளியே வந்ததும் மீண்டும் மோசடி வேலையை தொடங்கியுள்ளார். 3வது முறை குடும்பத்துடன் கூண்டோடு சிக்கிய மோசடி பேர்வழிக்கு சிறையில் தக்க பாடம் புகட்டப்படுமா?